ஆமா, வாய் கிழிய பேசுறியே. எங்க எனக்கு நீ திருப்பி கொடுக்கறதா சொன்ன 7 பவுன்? இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்னு உங்க மருமக கிட்ட நீங்களே கேட்டு சொல்லுங்க. அந்த 7 பவுன் தாலி செயின் ஏன் கணக்கு, அது எனக்கு இப்ப வந்தாகணும். என்னம்மா மகா, ஏன் அமைதியா இருக்க? அப்பா, பேங்க்ல நாங்க பணம் கேட்க தான் போனோம். பொண்டாட்டிய காப்பாத்த இவன் பொய் சொல்றானா இல்ல உண்மையாவே பாபுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? கரெக்டா கைக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல மிஸ் ஆயிருக்குன்னா நினைச்சேன் நான் செஞ்சிருவேன், நான் கொடுத்துருவேன், என் தங்கச்சிக்கு 3 பவுன்ல தாலி கொடி போடுவேன்னு பெருசா நீ சவால் விடும்போதே நினைச்சேன். எல்லாமே வாய் வார்த்தை தான். அம்மா, மகா மேல தப்பு இல்ல. நாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலயும் முயற்சி பண்ணோம். கௌரி, அவங்களுக்கு நீ அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற. எல்லாம் நீ பண்ண தப்புதான். எங்கடா இவளுக்கு இன்னும் வக்காலத்து வாங்க நீங்க வரலையேன்னு பார்த்தேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன்? அம்மா மேல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? முதல் தப்பு, அகிலா கழுத்துல இருந்த அந்த 7 பவுன் தாலி மகா உழைப்புல வாங்கினதுதான். தாலி முறைப்படி மாப்பிள்ளை வீட்டுல தான் போடணும். அத அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா நீ விடல. ரெண்டாவது தப்பு, அகிலாக்கு நீ மறுபடியும் 3 பவுன் தாலி கொடி வாங்கணும்னு சொன்னது. மூணாவது தப்பு, நீ எதுக்கும் கார்மெண்ட்ஸ்ல இருந்து பணம் எடுக்க கூடாது சொன்னது. அடடா, என்ன அழகா என் மேல தப்பு அப்படியே அடுக்கிட்டே போறீங்க. ஆமா, இதெல்லாம் நான் செய்ய சொன்னேன், ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் செய்யறேன்னு உங்க மருமக மகா ஒத்துக்கிட்டாளே. நீங்க தானே மகா கவரிமான் பரம்பரை, சொன்னா சொன்னது அப்படியே செஞ்சிருவா, அப்படி இப்படின்னு பெருசா பேசினீங்க. இப்ப எங்க போச்சு உங்க வீர வேஷம்லாம்? எல்லாம் வெட்டி பேச்சுதான். என்ன கௌரி இப்படி ஆயி போச்சு? நம்ம சுத்து வட்டார சொந்த பந்தத்திலே எல்லாரும் கௌரி மாதிரி கட் அண்ட் ரைட்டா இருக்கணும், குடும்பத்தை கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இப்படி ஏமாந்து நிக்கிறியே. எல்லாரும் பஸ்ஸை பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். தாலி இல்லாம எந்த தாலியை பிரிச்சு கோக்குறது? அம்மா, நீங்க வேற எதுக்கு இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. போதுமா சந்தோஷமா? என் ஒட்டுமொத்த சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கேன்னு இப்ப ஊருக்கே தெரியப்படுத்திட்டீங்க. இனி என் பொண்ணு திவ்யாவை யார் பொண்ணு கேட்டு வருவாங்க? என் சொந்த பந்தங்க முன்னாடி எல்லாம் என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே, இனி யார் என்ன மதிப்பா? நான் எதையும் வேணும்னு பண்ணல. வேணும்னா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு? கௌரி, இனிமேலாவது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு விசேஷத்தை வை. நாங்க எல்லாரும் கிளம்புறோம். இதுதாம்மா உன் தகுதி. இனிமேலாவது உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. உன் தங்கச்சிக்கு நீ தாலி போடு இல்ல போடாம போ. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் கொடுத்த 7 பவுன் தாலி செயின் என் கைக்கு வந்தாகணும். அது இல்லாம அந்த வீட்டுக்கு நீ வர வேண்டாம். அன்னைக்கு அகிலாவுக்கு என் மனசார தாலி ஏறல, அதான் நிலைக்கல. இன்னைக்கும் அது நடக்கல, இனி எப்பவும் நடக்காது. சம்பந்தியமா, இனிமே அகிலாவுக்கு சாங்கியம் பண்ணணும், மறு வீடு போகணும், தாலி பிரிச்சு கோக்கணும், சம்பிரதாயம் பண்ணணும்னு வீட்டு பக்கம் வந்துடாத. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். டேய் கதிர், வாடா போலாம். சம்பந்தியமா, வாடா. என்னடா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? மூடு சொரண ஒண்ணும் கிடையாது. உன்னால எனக்கும் அவமானம். வா. என்னமா பண்ணிட்டு சொல்றேன் கதிர், வா. கதிர், நான் சொல்றதை கேளு, வா என் கூட. வாடா.
சொல்றேன் கதிர், வா. இதான் மகாலட்சுமி வீடா? ஆமா இன்ஸ்பெக்டர், இது மகாலட்சுமி வீடுதான். அவ என் மருமக. அவங்க இருக்காங்களா? ஏதாவது பிரச்சனையா இன்ஸ்பெக்டர்? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அவங்கள வர சொல்லுங்க. வாங்க மேடம். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், நீங்க பொடிச்சு கொடுத்த செயின் ஸ்நாச்சிங் அக்யூஸ்ட் வீட்டை சோதனை பண்ணி பார்த்ததுல இன்னும் சில நகைகள் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப நல்ல விஷயம் சார். அதுல என் தங்கச்சியோட தாலி செயின் இருந்ததா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தாலியோட போட்டோவையும் நீங்க சொன்ன நகையோட வெயிட்டையும் வச்சு 100% ஒத்து போற ஒரு நகையை நாங்க கொண்டு வந்திருக்கோம். நீங்க தான் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். கொடுங்க. அக்கா, அக்கா, இது என்னோட தாலி தான்க்கா. நம்மளுதான். இதுதான்க்கா, எனக்கு என் தாலி கிடைச்சிருச்சு. கதிர், நீ கட்டின தாலி கிடைச்சிருச்சு. ஆமா அகிலா, இது உன்னோட தான். உனக்கே திரும்ப கிடைச்சிருச்சு. அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. சார், இது என் தங்கச்சியோட தாலி தான். இந்த நகை கூடவே நாங்க தொலைச்ச எங்க குடும்ப கௌரவத்தையும் நீங்க மீட்டு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நாங்களே ஸ்டேஷன்ல வந்து வாங்கியிருப்போம். நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்ததும் நாங்களாம் கொஞ்சம் பதட்டமாயிட்டோம். எல்லாருக்கும் இப்படி வீட்டுக்கு போய் தரமாட்டோம். இது ஒரு மரியாதைக்காக தான்.